குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை இருக்குது. ஒரு நாங்க மதரசாவில் இருந்த காலத்துல ஒரு ஆள் ஒரு இறந்து போயிட்டார். இறந்து போனவரை பத்தி பேர் வேண்டியில எல்லாரும் சங்கரமந்தல உள்ள யார்கிட்ட கேட்டாலும் தெரியும் ஒரு யாருங்கிறது. அவர் வந்தார். அப்ப வந்து நான் வீடு குடியேற போறேன், அதுக்காக மௌலிது ஓதணும் அப்படின்னு சொல்லி மாணவர்களை கூப்பிட்டு வருவாங்க. நான் ஒரு ஆள் தான் போக மாட்டேன், பாக்கியெல்லாம் போவாங்க. நான் போக மாட்டேன், மற்றவங்களாம் போவாங்க. மதரசாவில் அதுக்கு தான் மதரசா ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. தஞ்சாவூர் ஜில்லா ஊர் ஆரம்பிச்சது கத்தம்பாத்தியா ஓதுறதுக்கு தான். அப்ப ஒரு அசரத்து சொல்றாரு, நீங்க மௌலிது ஓதுறதுக்கு பதிலாக குர்ஆன் ஓதலாமே. அவர் சொல்றாரு, ரெண்டும் தவறானதுதான். வீடு குடி போறதுக்கும் குர்ஆன் ஓதுறதுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் சொல்றாரு, அஜர்த்து சொல்றாரு, மௌலிது ஓதுறதுக்கு பதிலா நீங்க குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுங்களேன் அப்படின்ற உடனே இந்த கூப்பிட்டு வந்தார்ல, அவர் முகமெல்லாம் சிவந்துருச்சு. அசரத் என்ன வார்த்தை சொன்னீங்க? இளவு வீடு நினைச்சுக்கிட்டல என் வீட்டை சொல்றாரு. இளவு வீட்டுல தான் குர்ஆன் ஓதுவாங்களாம். நல்லதுக்கு வந்து மனுஷன் எழுதின பாட்டை படிப்பாகலாம், கெட்டதுக்கு தான் அல்லாஹ்வுடைய குர்ஆனை படிப்பாகலாம். அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பான்னு அவர் சொல்றாரு. ரெண்டு வேதத்தை தான் இருந்தாலும் அவர் சொல்றாரு. அதுக்கு கூப்பிட்டு வந்தவர் சொல்றாரு, எங்க வீடு இளவு வீடு நினைச்சுக்க, மௌத்தான வீடு நினைச்சுக்கிட்டீங்களா? குர்ஆன் ஓத சொல்றீங்க நீங்க, மௌத்தான வீட்டுல இல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுறது தர்த்திரமா, அது வந்து மங்களமான காரியத்துக்கு ஓதக்கூடாதான், அபசகுணமா. அது மனுஷன் எழுதின பாட்டை படிக்கிறது மங்களமானதான். வீடு குடி போறதுக்கு மௌலிது தான் ஓதணும். செத்து போன வீட்டுலாம் குர்ஆன் ஓதணும். யாரும் செத்து போயிட்டாங்கல்ல, அங்க குர்ஆன் ஓதுவோம். நல்ல விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்வோம், கல்யாணம் காட்சி நல்லதுக்கெல்லாம் மௌலிது ஓதுவோம். அப்ப மனுஷன் எழுதுனது நல்லதுக்கா, அல்லாஹ்வுடைய வேதம் எதுக்கா, கெட்டதுக்கா? எப்படியா என்ன அளவுக்கு நம்ம ஆக்கிருச்சு பாத்தீங்களா? இந்த ஒண்ணுக்காக வேண்டிய மௌலிது ஒழிக்கணுமா இல்லையா? இந்த மௌலிது எதுக்கு யூஸ் பண்றாங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த ஒண்ணுக்காக வேண்டிய ஒழிக்கணும்.